இந்தியாவின் தோட்டக்கலை ஆராய்ச்சி மையம் உள்ள இடம் பெங்களூர். இந்து என்னும் ஆங்கில நாளிதழ் தோற்றுவித்தவர் சுப்பிரமணிய ஐயர். எந்த உலோகம் மின்காந்தத்தை உருவாக்க மிகவும் சிறந்தது? தேனிரும்பு. தமிழகத்தில் பெட்ரோலியம் பெருவாயாக கிடைக்கும் மாவட்டம் நாகப்பட்டினம். நீதிதேவன் மயக்கம் என்ற நாடகத்தின் ஆசிரியர் அண்ணாதுரை. ஆசிரியர் தினம் கொண்டாடப்படும் நாள் செப்டம்பர் 5. ஜீவானந்தம் ஜனசக்தி என்ற இதழை எந்த ஆண்டு தொடங்கினார்? 1937. வைரமும் கிராக்பைட்டும் புறவேற்றுமை படிவங்கள். மிக அமிலத்தன்மை உள்ள சேர்மம் பீனால். தமிழகத்தில் பல்லவர் காலத்தில், குறிப்பாக கீழ்கண்ட மன்னர் காலத்தில் சாதிமறு தீவிரமாக பின்பற்றப்பட்டது. முதலாம் மகேந்திரவர்மன். இந்தியாவில் உள்ள மிகவும் முக்கியமான சிறுதொழில் எது? கைத்தறிகள். இந்தியாவில் பருத்தி துணி உற்பத்தி செய்யும் ஆலயம் அதிகமாக உள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு. இந்தியாவில் முதல் ரப்பர் தோட்டம் எங்கு அமைந்துள்ளது? கேரளா. இந்திய தேசத்தின் மூவர்ண கொடியை தயாரித்தவர் காந்திஜி. ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் வம்சப்பெயர் பாண்டிய வம்சம். தேசிய மாசு தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படும் நாள் டிசம்பர் 2ஆம் தேதி. உலகின் சர்க்கரை கிண்ணம் கியூபா. கேசரி என்பது ஒரு மராத்திய பத்திரிகை. பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண் கரிசல் மண். தேயிலை அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலம் அசாம். இந்தியாவின் மான்செஸ்டர் மற்றும் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்பது மும்பை மற்றும் கோயம்புத்தூர். புத்தர் எங்கு முதலில் போதித்தார்? சாராநாத். குப்தர்கள் காலத்தில் வாழ்ந்த சிறந்த கணித மேதை ஆரியபட்டா. வாதாபி கொண்டான் என்ற பட்டத்தை அடைந்தவர் முதலாம் நரசிம்மவர்மன். முகமது கஜ்னி இந்தியாவின் மீது படையெடுத்து வந்ததற்கு முக்கிய காரணம் என்ன? இந்தியாவில் செல்வத்தை கொள்ளையடித்து செல்ல.